Hi aspirant, welcome to our YouTube channel Mark to Officer. This is Anbarasi. நம்ம இன்னையோட டெய்லி 10 ஹிந்து வெக்காப்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சின்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட். அது என்ன அப்படின்னா, டெய்லி நம்ம போடுற ஹிந்து வெக்காப்ஸ் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே வந்து லிஸ்ட் ஆகும். ப்ரீவியஸ் டே இது வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படி இல்லைனா ஒரு 10 டேஸ்க்கு பிஃபோராக போட்ட வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போயிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மந்தோட கம்பைலேஷன் வீடியோஸும் நம்மளோட யூடியூப் சேனலில் ப்ரொவைட் பண்ணுறோம். மந்த் வைஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வீடியோவையும் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். நீங்கள் டாப் ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு கார்டு ஒன்று லிஸ்ட் ஆகும். அந்த கார்டில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ரிவிஷன் பர்பஸ்க்கு அந்த வீடியோஸ் ரொம்ப யூஸ் ஆகும். நீங்கள் டெய்லியும் படிச்சிட்டிங்க, டெய்லியும் இந்த வீடியோ பார்க்குறீங்க, படிச்சிட்டிங்க. பட் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணணும் மந்த் வைஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். நெக்ஸ்ட் நம்மளுடைய பேசிக் ஃபவுண்டேஷனல் ஃபார் ரீசனிங்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீசனிங்கில் வரக்கூடிய எல்லா டாப்பிக்குமே இருக்கும். ஒரு டாப்பிக்கும் ஒரு ஸ்பெஷல் வீடியோஸ் இருக்கும். இந்த வீடியோவில் நியூ ட்ரிக்ஸ் அண்ட் அப்ரோச்சஸ் வந்து சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ ஒரு பிகினராக இருந்தீங்க, நீங்கள் வந்து ரீசனிங்கில் இருக்க டாபிக் எல்லாத்தையுமே வந்து கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்குள்ளே போயிட்டு ரெஃபர் பண்ணுங்கள், ட்ரிக்ஸை கற்றுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இன்னொரு பிளேலிஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரிலிம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஷின். இந்த பிளேலிஸ்ட்டை என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பசில்ஸ். இப்போ வந்து ரீசனிங் செக்ஷனில் பசில்ஸ் வந்து வரும். அந்த பசில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு பசிலில் கேட்கப்படுற சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் டிஃப்ரெண்ட் ஷேப்பில் டிஃப்ரெண்ட் பர்சன் அண்ட் ஃபேஸிங் இன்சைட் அவுட் சைட் நார்த் சவுத் இந்த மாதிரி காம்பினேஷனில் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் வரும். அது மட்டும் இல்லாமல் ஒரு வீடியோவில் 3 பசில் சால்வ் பண்ணுவாங்க. நியூ ட்ரிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணலாம். இந்த வீடியோஸையும் ரெஃபர் பண்ணுங்கள். இன்னையோட ஃபர்ஸ்ட் வேர்டுக்கு போயிடுவோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வேர்ட் என்னென்னா கண்டெம்ப்ட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனில் இதை வந்து பார்க் பண்ணலாம். இதோடைய சினானிம்ஸ் டிஸ்ரெஸ்பெக்ட், ஆன்டனிம்ஸ் ரெஸ்பெக்ட். இந்த இமேஜ் பாருங்கள், ஒரு மதர் இருக்காங்க, ஒரு சில்ட்ரன் இருக்கான். இவன் மதர் கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த ஹாஷாக சொல்லணும். இவனோட ரியாக்ஷனை பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். மதர் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க. ஸோ ஏதோ ஒரு விஷயம் அவங்கள டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டோடைய ஒரு ரீப்ளிகா தான். ஓகேவா? தமிழில் அவமதிப்பு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து ஏபெக்ஸ். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனில் சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்கள், மவுண்டெயின்ஸ் இருக்குது. மவுண்டெயின்ஸில் பர்சன் வந்து மவுண்டெயினுக்கு மேலே நடந்து போயிட்டு அவங்க அந்த இடத்துல ஃப்ளாகை வந்து நடுறாங்க. அவங்க ஃப்ளாகை நடுற இடம் என்னவா இருக்கும், அதுதான் அந்த மவுண்டெயினோட பீக். ஓகேவா? நம்ம மவுண்டெயினோட டாப் பொசிஷனை என்னன்னு சொல்லலாம்னா ஏபெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படியே வாங்க, மவுண்டெயின்லேருந்து இப்போ கீழே இறங்கிட்டீங்க. கீழே நிற்கும்போது என்னன்னு சொல்லலாம், பாட்டம். அதுதான் இந்த வேர்டோட ஆன்டனிம்ஸ். தமிழ் மீனிங் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் பெனாசியா. பெனாசியா பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனில் வரும். இது வந்து மெடிக்கல் டேர்ம். ஓகேவா? மெடிக்கல் டேர்மில் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். சினானிம்ஸ் வந்து கியூர், ஆன்டனிம்ஸ் இன்ஜுரின்னு சொல்லலாம். நோயை தீர்க்கக்கூடிய ஒரு மருந்தை நம்ம இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணி சொல்லலாம். இதை வந்து நம்ம வந்து மெடிக்கல் டேர்மில் மட்டும்தான் யூஸ் பண்ணலாமா? நம்ம நார்மல் டேர்மில் யூஸ் பண்ண முடியாதான்னு பார்த்தீங்கன்னா முடியும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. ஒரு கார்ப்பரேட் இருக்குது, ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறாங்க. அந்த பிஸ்னஸில் ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணுறாங்க. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக போகலை. அவங்க சம் அமௌண்ட் வந்து அந்த ப்ராடக்ட்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக போகலை அப்படின்றப்போ அவங்களுக்கு சம் லாஸஸ் வந்திருக்கும்.
இப்போ அதை தீர்க்கறதுக்கு அவங்க வந்து ஒரு ரெமெடி ரெடி பண்ணணும். ஒரு டிஃபிகல்ட்டான டைம்ல ஒரு ரெமெடி ரெடி பண்ற ஒரு விஷயத்த வந்து நம்ம வந்து பெனாசியா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வேர்ட்குள்ள போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்ட் வந்து டிஸ்பெல். பார்ட் ஆஃப் ஸ்பீச்ல என்னவா சொல்லலாம்னா வேர்பா சொல்லலாம். சினானிம்ஸ் எலிமினேட், ஆன்டனிம்ஸ் என்டேஞ்சர். ஓகேவா? இந்த இது வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காங்க. திஸ் இஸ் அ லாஸ்ட் லெவல். இவனை கிக் பண்ணிட்டான். இந்த கேம்ல அவன் விளையாட முடியாது அடுத்தது. ஸோ இந்த விஷயத்த நம்ம என்ன சொல்லுவோம்? கேம்லேருந்து எலிமினேட் ஆகுறது. ஓகேவா? இதை விட ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த வேர்டுக்கு இருக்க முடியாது. நெக்ஸ்ட் வேர்டுக்கு போகலாம். எம்போல்டன். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் என்னவா சொல்லலாம்? வேர்பா சொல்லலாம். இதோட சினானிம்ஸ் என்னன்னா என்கரேஜ், ஆன்டனிம் டிஸ்ஹார்டன். எம்போல்டன்ன்றது தைரியமாக ஒரு விஷயத்த பண்ணுறத வந்து நம்ம எம்போல்டன் சொல்லலாம். இந்த இமேஜ் பாருங்க. சென்டரில் இருக்கான் ஒருத்தவன். ஏதோ ஒரு விஷயத்த இவங்க 3 பேர் பண்ண முடியாத ஏதோ ஒரு விஷயத்த அவன் போல்டாக பண்ணி முடிச்சிருக்கான். ஸோ அதை அப்ரிஷியேட் பண்ணணுன்ற விதமாக இவங்க எல்லாம் ஒரு ஹக் கொடுக்குறாங்க. ஸோ இந்த இமேஜ்க்கு இந்த வேர்டோட ரெப்ரசன்டேஷன். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் denigration. denigrated. பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பில் சொல்லலாம். இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கேர்ள் இருக்காங்க. சுற்றி எல்லாம் அவங்களே பாயிண்ட் பண்ணுறாங்க. இந்த பாயிண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா இவங்க பண்ண ஏதோ ஒரு விஷயம் தப்பாக போயிருக்கு. ஓகேவா? தப்பாக இருக்கு அப்படின்றத வந்து ரொம்ப எல்லாமே வந்து அவங்க மேலே இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், எல்லாம் அவங்களே குறை சொல்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது நம்ம இந்த வேர்டை வந்து யூஸ் பண்ணலாம். அப்போ திஸ் இஸ் நத்திங் பட் அ டிஃபேம். ஆன்டனிம் அப்ரூவ். இழிவுபடுத்தப்பட்டதை வந்து தமிழில் இந்த வேர்டோட மீனிங். டாசிட். டாசிட்டோடைய ஒரு சின்ன தமிழில் வந்து எப்படி சொல்லலாம்? நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற வேர்டில் வந்து இதை எப்படி வந்து யூஸ் பண்ணலான்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். நம்ம ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறோம், அவங்க வந்து அதுக்கு வந்து வேர்டால் எதுவுமே சொல்ல, எந்த ஒரு ஆக்ஷனும் கொடுக்கல. ஸோ அவங்களோட அமைதி வந்து நமக்கு அது அந்த விஷயத்துக்கான ஒரு எக்ரிமெண்ட், ஓகே சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டிக்கு டாசிட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் என்ன பார்ட்டில் வருது அப்படின்னா எட்ஜெக்டிவில் வருது. தட் மீன்ஸ் அவங்க சொல்கிறது நமக்கு புரியுது இல்லையா? வித்தவுட் ஸ்பீக்கிங், without doing any action, we can understand. So absolutely synonymous understand. Antonym is explicit. மௌனமா இருக்கிறது. சூப்பரான ஒரு தமிழ் வேர்ட். நெக்ஸ்ட் வேர்ட் தசில். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுனில் வரும். இந்த இமேஜ் பாருங்க. 2 பேருமே டாய் வேணும்னு சண்டை போட்டுக்கிறாங்க. நம்ம வீட்டில் பார்க்கலாம், குழந்தைங்களாம் இருப்பாங்க. ஒரு விஷயத்துக்கு வந்து எனக்கு இதுதான் வேணும், எனக்கு இதுதான் ஒன்று தான் இருக்கும், அந்த விஷயத்துக்கு 2 பேருமே வேணுன்ற மாதிரி சண்டை போட்டுப்பாங்க இல்லையா? தட் மீன்ஸ் டசில் மீன்ஸ் ஃபைட். ஆன்டனிம் பீஸ். தமிழில் சண்டைன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வேர்ட் டிஸ்பியூட். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் நவுன். இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா 2 பேர் இருக்காங்க, 2 பேர் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. இவங்க சொல்கிற ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணி சொல்கிறது. இவங்க ஒரு விஷயம் சொல்கிறது, அவங்க டிஃபேம் பண்ணி சொல்கிறது. இவங்க 2 பேருக்கும் நடுவில் ஒரு டிபேட் ஒன்று நடக்குது இல்லையா? ஸோ இதை வந்து டிஸ்பியூட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஆன்டனிம்ஸ் எக்ரிமெண்ட், விவாதம். 2 பேரும் வந்து மாற்றி பேசிப்பாங்க, ஒரு சொல்யூஷனே இல்லாமல். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்பில் ஓவர். பார்ட் ஆஃப் ஸ்பீச்சில் வேர்பாக யூஸ் பண்ணலாம். ஸ்பில் ஓவருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், கேளுங்க. நீங்கள் ஒரு கிளாஸ் இருக்குது உங்ககிட்ட, உங்கள் கையில் இப்போ ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் நீங்கள் வந்து அந்த கிளாஸில் எவ்வளோ அளவுக்கு தண்ணி பிடிக்க முடியுமோ அவ்வளோ அளவுக்கு தண்ணி பிடிச்சிட்டிங்க.
இப்போ அந்த கிளாஸை ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு வரீங்க. நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஆகும், அட் த எண்ட் அது வந்து அந்த அந்த கிளாஸோட மவுத் வரைக்கும் ஃபுல்லாக வாட்டர் இருக்கும்போது வெளில கொட்டுமா நடந்து வரும்போது. ஸோ அதை நம்ம ஸ்பில் ஓவர்னு சொல்லலாம். ஓகேவா? சினானிம்ஸ் ஓவர்ஃப்ளோ, ஆன்டனிம்ஸ் லேக், கசிவு சொல்லலாம். இதுக்கு வந்து நார்மலாக நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் இந்த வேர்டை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஆயில் ஸ்பில் ஓவர். ஓகேவா? ஆயில் ஸ்பில் ஓவர் அந்த மாதிரி நிறையா வந்து நம்ம நியூஸ் பேப்பரோட டைட்டில்ஸில் பார்க்கலாம். ஓகேவா? Thank you for everyone. Thank you for watching this video. We will see in the next video. Subscribe to our YouTube channel. Bye.